கோவை வாழ் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. லட்டு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், கோவில் கட்டு வேற கொடுக்கணும். ஏன்னா இப்ப சந்திரபாபு நாயுடு அது அங்க திருப்பதியில உண்மையா போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்க பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் இல்ல. அதுக்கு தான்மா உங்க பேரை நீங்க எங்களுக்கு லெண்ட் பண்றீங்க, நான் ராயல்ட்டி கொடுத்துட்றேன். உங்களுக்கு 10 பைசா செலவு இல்லை. நீங்க வந்து இந்த நேமை லெண்ட் பண்றதுக்கு உங்க பிரான்ச்சை கட்டிக்கிறதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் அந்த மேப்புக்கு இப்பெல்லாம் போட்டு இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டு பிளான் எல்லாம் அனுப்பிச்சிட்டு அப்போ இந்த லேஅவுட் எப்படி விளம்பரம் நடக்கும்? திருப்பதி வெங்கடேச பெருமாளே உங்களது பிராண்ட் அம்பாசிடர், கரெக்டா? லலிதா ஜுவல்லரிக்கு ஓனர் விளம்பர அம்பாசிடர், ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு நடிகர், கிரிக்கெட் வீரர்கள் இப்படி எல்லாம் செய்வார்கள். இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு திருப்பதி வெங்கடாஜலபதியே விளம்பரம் ஆடல். இப்படிலாம் யோசிக்கிறாங்க. எப்படி விற்கும்னு யோசிச்சு பாருங்க. அது உள்ள போட்டி நடக்கும். கோயிலுக்கு பக்கத்து பிளாட் எழுந்து நடக்குமா? உள்ளுக்குள்ள அங்கே அந்த அப்போ பிளாட்ஸ் இருக்குது. அது உள்ளே இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் எப்படி இருக்கும்? அதை அந்த திருப்பதி தேவஸ்தானம் போர்டு, அது பல பேர் கொண்ட போர்டு, அந்த போர்டில் இது அஜெண்டாவை சேர்த்துட்டாங்க. உள்ள பிரான்ச் ஒருத்தர் ஓப்பன் பண்ண கேட்குறாரு, நம்மகிட்ட ஒன்றும் துட்டு இல்லை, நம்ம அனுமதி கொடுக்கல. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து ஆண்டவனையே கடிக்க தொடங்கி விட்டார்கள். ரியல் எஸ்டேட் நிறுவனம் சொல்கிறீங்க, அது என்ன நிறுவனம் சார்? தெரியல ஜி, தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா ஜி? தெரியல ஜி, தெரிஞ்சா சொல்லுவேன் ஜி. உண்மையிலே தெரியல ஜி. சரி ஜி, நிகழ்ச்சி முடிச்சலாம் ஜி. நன்றி ஜி.